Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 18ல. Day number 18 இன்னைக்குனா 12ஆம் தேதி. ஓகேவா? இன்னும் 53 நாள் தான் நம்ம கையில இருக்குது. Challenge என்ன சார்? Gravitation 29 and 30th lecture. இதோட பாத்தீங்கன்னா 11th first volume book உங்களுக்கு கவர் ஆகுது physicsல. ஓகேவா? கவலைப்படாத சார். என்ன சார் நம்மளுக்கு 18 நாள் வந்ததுக்கு அப்புறமேல தான் என்ன கம்ப்ளீட் ஆயிருக்குது, ஒரே ஒரு புக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 17 இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நாட்கள் ஆயிரும். 68 நாளுக்கு அப்புறம் தான் சிலபஸ் முடியுமானா அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? 90 days கிராஷ் கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த கிராஷ் கோர்ஸ் வந்து 11th ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்லேயே போயிருக்கும். ஓகேவா? செகண்ட் வால்யூம் புக் வந்து ஒரு 15 டேஸ்லேயே அதில் முடிச்சிருப்போம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீ கவலைப்படாத. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி கவலைப்படாமல் என்ன படிக்க போறீங்க? வேரியேஷன் ஆஃப் ஜி அட் போல் அண்ட் ஈக்குவேட்டோரியல். ஸோ ஆங்குலர் மோஷன்னால எப்படி சேஞ்ச் ஆகுது, ஈக்குவேட்டரில் என்ன இருக்கும், போலில் என்ன இருக்கும், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, எஸ்கேப் வெலாசிட்டி என்ன, கெப்லர்ஸ்லாம் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் ஆகுது. 11th வந்து நான் ஈக்குவலிபிரியம் மட்டும் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகுது, 11th ஒரு புக் கம்ப்ளீட் ஆகிட்டு இது ரெண்டாவது புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா? அந்த ஒரு லெசன் விட்டுட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ முன்னாடி வந்து ஃப்ளவரிங் பிளான் கொடுத்தோம், இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்ச். முடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.